சார், இப்போ இந்த ஓய்வூதிய திட்டம் மட்டும் இல்லாமல் இப்போ திமுக அரசு இன்னும் சொல்லக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னா, இப்போ 20 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் தரப்போகிறோம் அப்படிங்கிறாங்க. விடுபட்ட மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை தரப்போகிறோம் அப்படின்றாங்க. ஏன் இப்போ பொங்கலுக்கு கூட இப்போ 3000 இன்னையிலேருந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து களத்தில் எதிரொலிக்காதா? இப்போதும் சொல்லுகிறேன், நிதி இல்லை, நிதி இல்லை, எதை கேட்டாலும் நிதி இல்லை, மத்திய அரசாங்கம் நிதி தரவில்லை என்று மக்களை இவ்வளவு நாள் ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் 3 மாத காலம் மட்டும் தேர்தலுக்கு இருக்கிற பொழுது இவர்கள் வெறும் ஒரு அறிக்கை, இந்த 3000 ரூபாய் மட்டும்தான் கையில் போகுது, என்ன நஷ்டம் வந்தாலும் வரவு தலையில் உள்ளிட்டோம், நமக்கு ஒன்றும் இது இல்லைன்னு சொல்ற ஒரு துணிச்சலான ஏமாற்று வேலை. இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை உனக்கு இப்போ எங்கே வருது? நீ அதே மாதிரி இன்னொன்று, இப்போ அந்த அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திமுக தேர்தல் அறிக்கைக்கு நீங்கள் வந்து 85% நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிட்டோம், மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு இவ்வளோ வந்துருக்குது, மக்கள் வந்து இப்போ என்னென்னா நாங்கள் சொல்லுங்க ஒன்று, மறுபடியும் எப்படி 2 ஏக்கர் தரேன்னு ஏமாத்துனாங்களோ, இப்போ எப்படி வந்த ஒன்று மொத்த பேரையும் பர்மனெண்ட் ஆக்குன்னு சொன்னாங்களோ சார், மற்றவங்களாம் விடுங்க சார், 8000 செவிலியர்கள் போராடுகிறார்கள், 8000 பேர் கேட்குறாங்க. கொரோனா காலத்திலே தன் இன்னுயிரை துச்சமென மதித்து தமிழகத்து மக்களை காப்பாற்றுவதற்காக இல்லந்தோறும் சென்று அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து, ஏங்க அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, கொஞ்சம் ஈவு இறக்கம், கொஞ்சம் மனசாட்சி உனக்கு இருந்திருக்கணும் இல்ல.